வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஐம் குவைட்டிங் ஹீரோயிங் அப்படிங்கிற அனிமோட எபிசோட் 9 தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் லாஸ்ட்டில் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அது எல்லாருமே வந்து மறக்காமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எபிசோடுக்குள்ள வந்து போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே அந்த குயின் நெச்சின்னா வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஜெனரலாக மாற்றுறதுக்காக ஒரு சைன் வந்து போடுறான். அதாவது அவன் வந்து 5th ஜெனரலாக வந்து அவள் ஏற்றுக்க போகிறான். எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த ஃபிலோசோஃபர் ஸ்டோன் வந்து எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சின்ன வந்து நினைக்கிறேன். அண்ட் இதை பற்றி நிறைய பேத்துக்கிட்ட என்ன கேட்கணும். இப்போ நான் வந்து ரைட்டான டெசிஷன் தான் வந்து எடுத்திருக்கேன். அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த நம்மளோட போர்ட்டல் வந்து மூட போகுது அப்படிங்கிற சொல்லும்போது நம்மளோட எச்சின் வந்து ஷாக் ஆகுது. அப்புறம் நம்மளோட ஓனிக்ஸ் அப்புறம் மற்ற 4 ஜெனரல்ஸ் அப்புறம் நம்ம எச்சின் நல்லா சேர்ந்து தான் அந்த ஒரு போர்ட்டலை வந்து மறுபடியும் திறக்க வைக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த போர்ட்டல் இப்போ வந்து அவங்க திறக்க வச்சிட்டாங்க. பட் அந்த போர்ட்டல் வந்து 7 நாள் மட்டும் தான் திறந்துருக்குமா. ஸோ அதுக்குள்ளே அவங்க வந்து எதுவும் பண்ணி ஆகணும். இப்போ அவங்க கிட்ட இருக்கிற ஆப்ஷன் வந்து என்னன்னா, ஒன்று வந்து அவங்களோட டீமன் வேர்ல்டுக்கே வந்து திரும்ப போகிறது. எதுக்கு இவங்க இந்த போர்ட்டலுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, ஏன்னா அந்த போர்ட்டல் வந்து ஒரு தடவை மூடிச்சுன்னா அது எப்போ திறக்கும்னே தெரியாது. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து ஒரு அந்த ஸ்டோன் வந்து எடுத்தாகணும். இப்போ ஹியூமன்ஸ் கூட வந்து அவங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்காங்க. ஆப்ஷன் 1 சொல்லிட்டீங்க. ஆப்ஷன் 2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹியூமன்ஸ் எல்லாம் எதிர்த்துட்டு ரினைலைஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல அந்த ஸ்டோன் இருக்கு. அந்த ஸ்டோன் இவங்க வந்து எடுத்துட்டு போகணும். எச்சிட்னாவும் அந்த ஸ்டோன் எடுக்கிறது வந்து கஷ்டம். நம்ம என்னதான் போறோம்னாலும் அந்த டீமன் ஹார்ட் லியோ அவனை நம்மளால எதிர்க்கவே முடியாது. ஓனிக்ஸ், இது வரைக்கும் நீ அந்த லியோவோட சண்டை போட்டிருக்க. சண்டை போட்டதில் இல்லை, கேள்விப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓனிக்ஸ்னு சொல்றான். ஆக மொத்தம் என்னாலேயே அவனை தோக்கடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. நம்ம அந்த ஸ்டோன் எடுக்க போனாலும் அவன் நம்மளோட டீமே வந்து டோட்டலா வைப் பண்ணிடுவான். இப்போ என்ன பண்றேன்னு தெரியல. இப்போதைக்கு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுக்கு ஒரே வழி தான் இருக்கு. நம்மளோட டீமன் வேர்ல்டுக்கு நம்ம வந்து திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. அந்த ஃபிலோசோஃபர் ஸ்டோன் எடுத்துட்டு போலீங்கன்னா நம்ம வேர்ல்டு அவ்வளோதான் அப்படிங்கிற சொல்ல அந்த லீலியும் நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க, லியோ நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர நம்மளோட ஷிட்டினா வந்து அவளோட வாயை முடிடுறா. அந்த ஷிட்டினா அப்படிங்கிற பொண்ணு கூட வந்து நல்ல பாண்டா இருப்பா. ஆக மொத்தம் இவ 300 வருஷம் வந்து வாழ்ந்திருப்பா. ஆனா இவ ஷிட்டினா கூட கொஞ்ச நாள் இருந்தாலும் அவ கூட வந்து நல்லா பழகி இருந்திருப்பா. அப்புறம் நம்ம எச்சின்னாவும் சோகமாயிட்டு நீங்க வந்து என் சைட்ல இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, இப்போ நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எச்சின்னா வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்துக்குள்ள அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிட்டினா சொல்லும் போது, நம்ம வேர்ல்ட மாத்திரக்கு நம்ம வேற வழி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது நம்ம ஹீரோவும் உன்னோட மக்கள் எல்லாருமே நல்லா வாழணும், அதான் உன்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். என்னோட உலகத்துல சன்செட், தண்ணி அண்டு எல்லாமே நல்லா இருக்கணும், எந்த ஒரு ரத்தம் அந்த மாதிரி எதுவுமே சிந்தக்கூடாது, அந்த ஒரு விஷயம் நடக்கணும் தான் இந்த வேர்ல்டுக்கு நான் வந்து வந்தேன். ஆனால் அந்த ஃபிலோசோஃபர் ஸ்டோன் எடுக்கிற ட்ரீம் வந்து எனக்கு ட்ரீமாவே போயிடுச்சு, என்னால் அது எடுக்க முடியல, எண்டிங்கில் நான் தோத்துதான் போகிறேன் அப்படிங்கிற சொல்ல நம்ம ஹீரோனோட இதை வந்து கழட்டி வச்சுட்டு அது வந்து ஒரு மைக்ரோ பிளாக் ஹோல் மூலியமா ஒரு கண்டுபிடிச்ச ஒரு மெக்கானிக்கல் ஏஜ், அந்த ஒரு பொருள் அன்லிமிட்டடான எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்புறம் நம்ம ஹீரோ அவனோட ஹெல்மெட்டை கழட்டினதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள பயப்படுறாங்க. நீ நினைக்கிற மாதிரி அந்த ஒரு ஊருக்கு போய் அந்த ஒரு ஸ்டோன் எடுக்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. பட் இந்த ஒரு உலகத்தில் வந்து 2 ஃபிலோசோஃபர் ஸ்டோன் இருக்கு, அது உனக்கு தெரியுமா சின்ன அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன் சொல்கிறா. எது 2 இருக்கா? ஆமாம் 2 இருக்குது. ஒன்று வந்து உங்களுக்கு, இன்னொன்று எங்களுக்கு வச்சு அதை வந்து நான் உனக்கு எடுத்துறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அவள் திரும்பி எங்கே ஓனிக்ஸை காணோம், பின்னாடி திரும்பி பாருங்க அப்படி சொல்ல நம்ம ஹீரோ வந்து அவள் பார்க்குறா. அப்புறம் நம்ம ஹீரோவும் சாரி, நான் வந்து உன்னை ட்ரிக் பண்ணிட்டேன், இதுதான் ரீசன், நான் ஏன் திரும்பி உன்னோட டீமன் ஆர்மி செய்யணும்னு நினச்சேன், உனக்கு அந்த ஸ்டோன் எடுத்து கொடுக்கறது என்னோட ஆசை. ஆனால் அந்த ஒரு ஃபிலோசோஃபர் ஸ்டோனை வந்து உன்கிட்ட கொடுக்குற அளவு ஒர்த்தான்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்காக தான் இந்த ஆர்மியில் நான் வந்து சேர்ந்தேன். ஆனால் இப்போ சொல்கிறேன் அந்த ஒரு ஸ்டோனை உன் கையில் கொடுக்குறது ஒர்த்து தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது, ஓனிக்ஸ் தான் லியோவா, லியோ தான் ஓனிக்ஸா அப்படி சொல்லிட்டு குழம்பி போயிருக்கு. உங்களோட டீமன் வேர்ல்டை பீஸ் ஆக்கணும்னு நீ எங்களோட வேர்ல்டு எதுவும் பண்ணுவீங்க, ஸோ அதனால அந்த ஸ்டோன் உன்ட்டு கொடுக்குறது ஒர்த்து தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அந்த டீமன் குயினும் சிரிச்சுக்கிட்டே என்னை ட்ரிக் பண்ணிட்டீல அப்படிங்கிற சொல்லி இதை வந்து இப்போவே நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கோவத்தோட நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறா. அப்புறம் நம்ம ஹீரோவும் எனக்கு ஒரு இடம் தெரியும், அந்த செகண்ட் ஃபிலோசோஃபர் ஸ்டோன் எங்கே இருக்குன்னு தெரியும், வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இவங்க எல்லாத்தையும் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் எங்களுக்கு ஏதோ ஒரு ட்ராப் வச்சிருக்கே அப்படி சொல்லிட்டு கேட்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னோட ஆர்மிக்கு நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இன்னும் நீ என்னை நம்பலையா அப்படி சொல்லி கேட்க, உன்னை நான் நம்பவே மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. நம்ம ஹீரோவும் எச்சின்னா உனக்கு வேற ஏதோ ஒரு பிளான் இருக்கா, சரி அதை விட எதுக்கு என்னை வந்து உங்களோட ஆர்மியில் சேர்த்துக்க மாட்டேங்கிறேன், எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னை நான் வந்து எங்களோட ஆர்மியில் சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவ சொல்கிறா. ஏதோ ஒரு பாய்சனை குடிச்சிட்டு செத்து போடா அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா. நான் வந்து 5th ஜெனரலாக போகணும்னு நினச்சதான் என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன், ஒரு எம்ப்ரைசிங்கான மூமெண்ட் அது அப்படி சொல்லிட்டு வந்து கோவப்படுவோம். ஷெட்டினாவும் லீலியும் எனக்கு அவங்க வந்து நிறைய விஷயத்தில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, என்னோட மிஷின்ஸ் எல்லாமே அவன் வந்து கம்மி பண்ணி தந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு லீலியும் சொல்கிறா. ஷெட்டினாவும் என்னோட வேலையெல்லாம் வந்து கம்மி பண்ணி தந்திருக்கான், நம்மளுக்காக லியோ நிறைய பண்ணியிருக்கான், அவனை ஏற்றுக்கோங்க அப்படி சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லும்போது அவங்களும் எல்லாம் முடிஞ்சிச்சு நிறுத்துங்க, இப்போ நான் வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன், அவனை நான் வந்து லியோவை ஏற்றுக்கல பட் ஓனிக்ஸை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவ சொல்கிறா. அண்ட் அந்த ரினைலைஸை தவிர அந்த இன்னொரு ஃபிலோசோஃபர் ஸ்டோன் எங்கே இருக்குன்னு சொன்னீங்க, அது எங்கே இருக்கு, ஷெஷார்ட் மவுண்டன் கிட்ட இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்ல, அது வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்கு, நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போனோம்னா கொஞ்சம் வாமா இருக்கும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம லீலி எனக்கு ரொம்ப குளிருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டோன் எங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது அது வந்து இந்த மவுண்டனோட பீக்கில் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறான். அப்புறம் ஷிட்டினாவும் நம்ம லீலி வந்து குளிருதுன்னு சொன்னால அவளுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறான். டீமன் குயினும் முன்னாடி நடந்து போயிட்டு இருக்க, நம்ம ஹீரோ வரான், எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணுற, இல்லை நம்ம வந்து கொஞ்ச நேரம் நடந்துகிட்டே பேசுவோம், என்ன பேசுறது, அந்த ஒரு ஃபிலோசோஃபர் ஸ்டோன் அப்படிங்கிறத வந்து அந்த ஏஜஸ் அப்படிங்கிறவங்களோட ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அது வந்து உன் கையில் வரப்போ. அப்புறம் எச்சின்னாவும் அந்த ஒரு ஸ்டோனை பற்றி உன்னால் மேலும் மேலே சொல்ல முடியுமா அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ அது வந்து ஏதோ ஒரு கிராண்ட் விஷஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் தராது, அது உனக்கு புரிஞ்சா, அஃப்கோர்ஸ் எனக்கு புரிஞ்சு, இப்போ அந்த ஸ்டோனை என்னோட உலகத்துக்கு கொண்டு போனாலும் நான் நினச்ச மாதிரி என்னோட உலகம் மாறுறதுக்கு நிறைய நாள் ஆகும், எனக்கு நல்லாவே புரியும். அந்த ஒரு ஸ்டோன் உனக்கு கிடைச்சோன்னே ஹியூமனிட்டின்னு எதுவும் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். அந்த ஒரு ஸ்டோன் வந்து இங்கே எங்கேயாச்சும் தான் ஹைட் ஆயிருக்கும், நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போய் பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு இவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. எச்சின்னாவும் பீஸ் வித் ஹியூமனிட்டி, அதான் நீ என்கிட்ட சொன்னேன், உன்னால் அதை
அதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். எங்கனால ஹியூமன்ஸோட ப்ரீஷியஸான ஒரு ட்ரெஷரை திருடிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு பீஸான வாழ்க்கையை கேட்க முடியாது. ஆனால் உங்களோட பேசணுன்னே ஓனிக்ஸ், அதாவது லியோ, நான் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டேன் என்னோட ஆப்ஷன். நான் படித்த கதை வந்து உண்மையாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது அந்த கதை வந்து உண்மை தான், அது வந்து உண்மையாலுமே நடந்து. ஆனால் அந்த ஒரு விஷயம் நடக்கணும்னா நிறைய ரத்தம் வந்து சிந்தும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். அப்புறம் அந்த குயின், நீ வந்து நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், நான் தான் டீமன் குயின் எச்சின்னா மோஸ்ட் பவர்ஃபுல் ரூலர் இந்த வேர்ல்டு அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். நம்ம ஹீரோ இதை நான் கேட்கும்போது சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக அவன் என்ன சோகமாக சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனால் உன்னால் என்னை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, என்னடா இப்படி சொல்கிற அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த டீமன் குயினுக்கும் அவனுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் உருவாகுது. நான் நினச்ச மாதிரியே புரியலையும் அப்படின்னு பார்த்தா எச்சின்னா வந்து அவனை ஒரு 5th கிரேட் ஜெனரல் ஏற்றுப்பாங்களா, அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு. அப்புறம் நம்ம எச்சின்னா உன்ட்டு ஒரு கொஸ்டின் வந்து கேட்கணும், உனக்கு எப்படி அந்த மெக்கானிக்கல் சிவிலைசேஷனை பற்றி எல்லாமே தெரியுது, எங்களோட பிஎல் கிங் வரும்போது தான் அந்த மெக்கானிக்கலாக வந்துச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அது ஒரு 300 வருஷம் இருக்கும், அப்போ தான் நீ பிறந்திருப்ப கரெக்டாக அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை நான் அதுக்கு முன்னாடியே நான் வந்து பிறந்துட்டேன், மெக்கானிக்கல் சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது நீ பிறந்துட்டேன். ஆமாம் அப்படின்னு பார்த்தா இவனோட ஏஜ் வந்து 3000 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிக்கிறா. அப்போ நான் அப்படிதான் இவனுக்கு நிறைய மேஜிக் தெரியுது போல அப்படி சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆமாம் டீமன்ஸ் எல்லாம் இந்த உலகத்துக்கு வர ஆரம்பிச்ச ஒன்று டீமன் ஹார்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்குனாங்க. அதில் 5th ஒன் தான் நான். என்னோட பவர் என்னன்னா என்னோட ஆப்பனண்டோட பவர் வந்து என்னால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து 3000 வருஷம் வாழ்ந்திருக்கேன், அதனாலே நான் நிறைய ஸ்ட்ராங்கஸ்டான கூட சண்டை போட்டுருக்கேன். என்னதான் டீமன் ஹார்ட் சீரிஸில் வீக்கஸ்ட்டாக இருந்தாலும் இப்போ தான் நான் வந்து பவர்ஃபுல் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான். அப்புறம் அந்த குயினை இவனை வந்து நல்லா புரிஞ்சுக்கவே முடியல. திடீர்னு வந்தா எங்களோட ஆர்மிலேருந்து சேரணும்னு சொன்னா அந்த ஸ்டோன் எங்களுக்காக எடுத்துறாங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சானவனா இருக்கானே அப்படி சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, என் கூட பிறந்த வெப்பன்ஸ் எல்லாருமே வந்து செத்துட்டாங்க, பட் நான் மட்டும் தான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா உனக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க போல அப்படி சொல்லிட்டு அவ சொல்லுவாங்க. ஆமாம் அவங்களாம் இருந்தாங்க, பட் இந்த ஹியூமனிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதா என்னோட ஒரே வேலை. எவ்வளோ பேர் வந்தாலும் பரவாயில்ல, என்னோட உலகத்துக்கு அமைதியை கொண்டு வரதான் என்னோட வேலையே. ஒருவேளை இந்த உலகத்துக்கு நீ அமைதியை கொண்டு வந்துட்டீங்கன்னா நீ ஜெயிச்சிட்டல, அப்போ நீ ஹாப்பி ஆவியா? கண்டிப்பாக நான் ஹாப்பி ஆவேன். ஆனால் ஒரே ஒரு தடவை நான் யோசிச்சு பார்த்துருக்கேன், ஹியூமனிட்டிஸ் எல்லாம் நான் இல்லைன்னா ஒழுங்காக இருக்க முடியுமா? இந்த ஒரு ஹியூமனிட்டி என்ன மாதிரி ஒரு ஹீரோ இல்லாமல் வாழ முடியுமா? இந்த ஒரு ஹியூமனிட்டிக்காக என்னை நானே ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு நினச்சிருக்கேன். அப்படி நீ ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த ஒரு உலகத்தை வந்து நான் வந்து ஆக்கிரமிச்சிருப்பேன் அப்படி சொல்லிட்டு இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா. அது என்னமோ கரெக்டு தான். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஹியூமன்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களே வந்து தோக்கடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்புறம் இவங்களாம் அப்படியே குழப்பத்தோட பேசிக்கிட்டே இவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. இங்கே இருக்கிறவங்களும் அந்த ஸ்டோனுங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த கார்டியன்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு சொன்னீங்க, இங்கே யாருமே கிடையாது அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. நம்மளோட ஹீரோவும் கொஞ்சம் தூரம் போய் நின்றுட்டு, இங்கே வந்து எந்த ஒரு கார்டியனும் கிடையாது, அந்த ஒரு ஃபிலோசோஃபர் ஸ்டோன் என்கிட்ட தான் இருக்கு, அதாவது என்னோட நெஞ்சுக்குள்ள இருக்கு அந்த டீமன் ஹார்டோட சீரியஸோட ஹார்ட். இப்போ உங்களுக்கு தேவைப்படுறது என்னோட ஹார்ட் தான், அந்த ஒரு ஃபிலோசோஃபர் ஸ்டோன். என்னை கொண்டுட்டு என்னோட ஹார்ட்டை வந்து எடுத்துட்டு போங்க. நான் வந்து ஒரு ஃபார்மர் ஹீரோ, டீமன் ஹார்ட். நான் எல்லா ஸ்மார்ட்மேன்ஷிப்பையும் வந்து மாஸ்டர் பண்ணிட்டு எனக்கு ஹோலி மேஜிக், பிளாக் மேஜிக் எல்லாம் தெரியும். ஏன் நான் கூடியும் ஒரு தடவை குயின் சின்ன கூடி தோக்கடிச்சிருக்கேன். நான் வந்து எப்பவுமே ஹியூமன்ஸ்க்காக தான் வேலை செஞ்சிருக்கேன், அதனால என்னோட ஹார்ட் எடுத்துட்டு போயிட்டு உங்களோட கனவுல நிறைவேற்றிக்கோங்க. நீங்க ஓடணும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு ஹியூமன்ஸை விடாம எல்லாத்தையும் நான் கொன்றுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபிலோசோஃபர் ஸ்டோனையும் நான் அழிச்சிருவேன். சின்ன உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அவனோட உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு, பார்க்குற இடம் எல்லாமே ரத்தமா இருக்குல்ல, அதை நீ மாற்றணும்னா என்னோட ஹார்ட் எடுத்துக்கோ. உங்களோட வேர்ல்டுக்கு வந்து பீஸ் தரணும்னா நீங்க வந்து என் கூட சண்டை போட்டுதாகணும். இப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டோன் வேணும்னா உங்களோட வேர்ல்டை வந்து காப்பாற்றணும். என்னை இங்கே இப்போயே ஸ்டாப் பண்ணுங்க, அந்த ஸ்டோன் எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த எபிசோட் வந்து அப்படியே முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக நான் சொல்ல போனா இந்த ஒரு எபிசோடில் இந்த ஒரு லாஸ்ட் சீனை மட்டும் எல்லாரும் டவுன்லோட் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு டைலாக் சொல்லிட்டு இருப்பான்ல, அப்போ வந்து ஒரு பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டு லாஸ்ட்டில் அவுட்ரோல ஒரு மியூசிக் வந்து போடும். லிட்டரலாக அது ஒரு பயங்கரமான ஒரு கூஸ் பம்ப்ஸான மூமெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பாய்.